ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நம் வீட்டை பெத்லகேம் ஆக்குவோம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த தலைப்பே கொஞ்சம் ஒரு மாதிரி தான். நம் வீட்டை பெத்லகேம் ஆக்குவோம். சரி, ஃபஸ்ட்டு பெத்லகேம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பெத்லகேம் ஃபஸ்ட்டு வீடு, குடும்பத்தை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெத்லகேம் எப்படி ஆக்குறதுன்னு நம்ம இப்போ அதுக்குள்ளே வரலாம். இதை 4 பகுதிகளாக நம்ம தியானிக்கலாம். முதலாவது தேவன் ஆதாமியை கொண்டு ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். அது முதல் பகுதி. அதுக்கடுத்தது ஆதாமினால் உருவான குடும்பத்திடம் ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்தார். தேவனுடைய சித்தம் ஒன்று இருந்தது. ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். அந்த குடும்பத்திடமிருந்து தேவனுடைய சித்தம் ஒன்று இருந்தது. அந்த சித்தத்தை அந்த எதிர்பார்த்தார் தேவன். 2வது பகுதி. 3வது பகுதி, அந்த சித்தம் நிறைவேறாமல் போனதினால் ஒரு மாற்று திட்டத்தை தேவன் கொடுக்கிறார். 4வது பகுதி, அந்த மாற்று திட்டத்தை முடித்துவிட்டு தன்னுடைய ஒரிஜினல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறார். அது 4வது பகுதி. முதலாவது, ஆதாமை கொண்டு ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். 2வது, அந்த குடும்பத்திடம் தன்னுடைய எதிர்பார்ப்பை தெரிவிக்கிறார். 3வது, தேவனுடைய மாற்று திட்டத்தை செயல்படுத்துகிறார், அறிவிக்கிறார், அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததினால். ஓகே. 4வது, தேவனுடைய ஒரிஜினல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறார். 4 பகுதிகளை நம்ம தியானிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்கிறார்? கடவுள் ஆதாமை கொண்டு ஒரு குடும்பத்தை கட்டுவிக்கிறார். நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்சது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதே ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்படியாக குடும்பத்தை மனிதனாக உண்டாக்கவில்லை, தேவனை உண்டாக்குகிறார். இந்த இப்போ தேவன் மனிதனை படைத்தார், ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதானன்ட்டு ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார். தேவன் சும்மா சாதாரணமாக செய்யலை, சும்மா எதுக்கோ படைக்கணும்ன்ட்டு. அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அவருக்கு ஒரு சித்தம் என்று ஒன்று இருந்தது, அவருக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருந்தது. அந்த நோக்கத்தையும் அவங்க தெரிவிக்கிறார். 2வது பகுதி, ஆதாமினுடைய குடும்பத்திடம் தேவனுடைய எதிர்பார்ப்பு. முதலாவது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் அவர்களை நோக்கி பலுகி பெருகி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அனைத்து ஜீவராசிகளையும் அவனுக்கு கீழ்ப்படுத்துகிறாரு. சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவர் ஆசீர்வதிக்கிறார். சரி, ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு கட்டளை இருக்கும் இல்லையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். முதலாவது ஆசீர்வதிக்கிறாரு. அதற்கு இதுவாக என்ன சொல்கிறாரு? ஒரு கட்டளையும் கொடுக்கிறார். ஆனால் கட்டளையின்படி நடந்தானா? நடக்கலை. எதற்காக இந்த கட்டளை? தனக்கு கீழ்ப்படுகிற, தம்மை மகிமைப்படுத்துகிற, தம்மோடு ஐக்கியப்படுகின்ற ஒரு ஜனக்கூட்டத்தை உருவாக்க தேவன் சித்தம் கொண்டார். எதற்காக குடும்பம்? தனக்கு கீழ்ப்படுகின்ற, தன்னை மகிமைப்படுத்துகின்ற
தம்மோடு ஐக்கியப்படுகின்ற ஒரு ஜனக்கூட்டத்தை உருவாக்க தேவன் சித்தம் கொண்டார். இதுதான் பிரைம் மோட்டிவ், கடவுளுடைய எதிர்பார்ப்பு, கடவுளுடைய சித்தம் இதுதான், குடும்பத்தை உருவாக்கினது. ஆனால் ஆதாம் அதை செயல்படுத்தினானா தேவனுடைய சித்தத்தை? நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சும் என்ன செய்யலாம், தேவன் ஆதாம் அதை செயல்படுத்தவில்லை. அவன் சாத்தானுடைய சென்று அவன் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை கீழ்ப்படியவில்லை. அவன் மகிமையற்று பாவத்தில் வீழ்ந்தான். சரி, தேவன் அப்படியே விட்டுல. அதுக்கப்புறம் தேவனை தேடுகின்ற ஒரு சில கூட்டம் இருந்தது. ஒரு ஏனோக்கு வந்தார், அதுக்கப்புறம் இனோவா வந்தார். ஒரு திரள் கூட்டம் கடவுளுக்கு கிடைக்கவில்லை, ஆதாம் தவறியதால். அதனால ஒரு மாற்று திட்டத்தை அறிவிக்கிறார். நம்ம 3வது பாயிண்டில் இருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆதாமை வைத்துக்கொண்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கி விட்டார். 2வது தன்னுடைய எதிர்பார்ப்பை தெரிவிக்கிறார். 3வது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறதனால் ஒரு மாற்று திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறார். அது என்ன மாற்று திட்டம்? உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தனக்கு கீழ்ப்படிந்து தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற தேவ சித்தம் நிறைவேறவில்லை. ஆகவே ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்குறார். என்ன செய்கிறாரு? ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார் தனக்காக. என்ன செய்கிறாரு? ஒரு உலகம் முழுசும் சரி இல்லைனாலும் தனக்காக ஒரு சிறிய கூட்டமாவது இருக்கணுன்ட்டு ஆபிரகாமை என்ன செய்கிறாரு? பிரித்தெடுக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. ஆபிரகாமுக்கு அழைப்பு விடுக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. இந்த உலகத்திலிருந்து யாரை பிரித்தடிக்கிறார்? ஆபிரகாமை பிரித்தடிக்கிறார். எதற்காக? அதே உபாகமம் 14:2 படிங்க. உபாகமம் 14:2. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். இப்போ மாற்றுத்திட்டம் என்ன ஆச்சு? உலகம் முழுக்க உள்ள ஜனங்கள் தன்னை ஆராதிக்கணும், தன்னை கீழ்ப்படியணும், தன்னை மகிமைப்படுத்தணும் என்ற இதிலிருந்து மாற்றுத்திட்டம் ஒரு சிறிய கூட்டத்திற்குள்ளாக அடைபட்டு விட்டது. அது ஆபிரகாம் சந்ததிக்குள்ளாக அடைபட்டு இஸ்ரவேல் என்னும் தேசத்தோடு அடைபட்டு விட்டது. அதனால் இஸ்ரவேல் என்ற ராஜ்யம் உருவாகிறது. அதில் சிலரை ராஜாக்களாகவும் சிலரை ஆசாரியர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் அபிஷேகிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடமிருந்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்றது அவர்கள் பரிசுத்த ஜாதியாக இருக்க வேண்டும், தன்னை மகிமைப்படுத்த வேண்டும், தன்னை சார்ந்து இருக்க வேண்டும், தன்னுடன் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் இதை இவர் செய்தார்களா? இவர்கள் சில சமயத்தில் செஞ்சாங்க, சில சமயத்தில் செய்யலை. சரி, இப்போ இது இந்த வருகின்ற நாட்களை குறித்து, அதாவது தேவனுடைய ஒரிஜினல் பிளானை குறித்து சில தீர்க்க தரிசனங்களை யார் சொல்கிறா? தாவீது சொல்கிறாப்புல. அதை ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எப்படி நிறைவேற்றுன்னு அடுத்த பாயிண்டில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சங்கீதம் 133 படிங்க. சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இங்கே என்ன சொல்கிறார்? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை இன்பமுமானது. அது எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறாருன்னா, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான ஒரு நல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனம். இதை நான் இதை நீங்கள் மனசில் வச்சுங்க. நான் அடுத்த பாயிண்ட் இது பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? அதுபோல் இன்னொரு தீர்க்க தரிசனமும் இருக்குது. சங்கீதம் 110 3-4 வசனங்கள். சங்கீதம் 110 3-4 வசனங்கள். உம்முடைய எவ்வன ஜனம் பிறக்கும். அதாவது
உமக்கு உமது பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனம் பூர்வமும் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமாக இருப்பார்கள். விடியற்காலத்து பிறக்கும் பணிக்கு சமானமாக உம்முடைய யவ்வன ஜனம் பிறக்கும். இது என்ன, இந்த யவ்வன ஜனம் யாருன்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது, ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதுக்கடுத்து இன்னொரு தீர்க்க தரிசனமும் இருக்குது. அதுக்கடுத்த வசனத்தை படிங்க, 4வது வசனத்தை படிங்க. ம் 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 ஓகே, இது மெல்கிதேசேக் என்ற ஆசாரிய முறையின்படி அவர் வந்து சொல்கிறாரு. இது நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நல்லா அனைவருக்கும் தெரியும். இதையும் நம்ம பின்னாடி எப்படி நிறைவேறுதுன்னு நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆல்டர்னேட்டிவ் பிளான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை வந்து கடவுள் எதிர்பார்க்குறார். அவரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இது வந்து நிழலாட்டமாக இருக்கிறது. அதாவது இது நிஜமல்ல. இந்த மாற்று திட்டம் வந்து ஒரு நிஜமல்ல. அது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கவிருக்கும் காரியங்களுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய ஒரிஜினல் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை எப்படி நிறைவேற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ 4வது பாயிண்ட் வந்திருக்கோம். தேவனுடைய ஒரிஜினல் பிளானை எவ்வாறு செயல்படுத்துகிறார். சரியா? பிந்தின ஆதாம் வந்து முந்தின ஆதாம் வந்து தோல்வியுற்றான். அதனால் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய பிந்தின ஆதாமை இயேசு பிதாவானவர் எங்கே பிறக்க வைக்கிறாரு? பெத்லஹேமில் பிறக்க வைக்கிறார். காலம் நிறைவேறின போது கலாத்தியர் 4:5 படிங்க. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதுக்காக தேவன் ஒரு நாள் வெயிட் பண்ணார்? எதுக்காக முதலே பண்ணியிருக்கக்கூடாதா? இதெல்லாம் தேவனுடைய காலங்களையும் வேலைகளையும் நமக்கு நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அவர் வெயிட் பண்ணார். ஏன்னா முதல் மனுஷன் பாவம் செய்ததிலிருந்து மேசியா வர்ற வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள் வந்து ஏறக்குறைய 4000 வருடங்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எதுக்காக 4000 வருடம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் தெரியாது நமக்கு. ஆனால் காலம் நிறைவேறின போது தேவனுடைய காலங்களை வேலைகளையும் அறிவது நமக்கு அடுத்ததல்ல. காலம் நிறைவேறின போது சீனிடத்து பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாய் நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எங்கே அனுப்புகிறாரு? எந்த இடத்துல பிறக்க வைக்கிறாரு? பெத்லஹேம். இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கே வரோம். நம்ம வீட்டை பெத்லஹேமை போல் மாற்றுவோம். இப்போ பெத்லஹேம் தான் வரும். எதுக்காக பெத்லஹேமை செலக்ட் பண்ணுறார் கடவுள்? அது வந்து சாதாரணமாக செலக்ட் பண்ணல, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. பெத்லஹேம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு இடம். இதில் வந்து 3 விதமான காரியங்கள் இந்த பெத்லஹேமை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இது வந்து ஒரு ரட்சிப்பின் இடம், பிளேஸ் ஆஃப் சால்வேஷன். இது வந்து ஒரு ரட்சிப்பின் இடம், பிளேஸ் ஆஃப் சால்வேஷன், முதல் காரியம். 2வது காரியம் வந்து தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணுகிற ஒரு இடம். தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு இடம், அதாவது பிளேஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அனாயிட்டிங். 2வது காரியம். 3வது காரியம் வந்து ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு. பெத்லஹேம்னு என்ன அர்த்தம்? எப்ராஹிமில் பெத்லஹேம்னு என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவது ரட்சிப்பின் இடமாக இருக்கிறது, தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுகிற இடமாக இருக்கிறது. 3வது அப்பத்தின் வீடாக இருக்கிறது. முதலாவது காரியம், இது ஒரு ரட்சிப்பின் இடமாக இருக்கிறது, பிளேஸ் ஆஃப் சால்வேஷன். ரூத் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ம் 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 ஓகே. ரூத்தினுடைய கதை வந்து உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு குடும்பமாக எங்கே போகிறாங்க? பஞ்சத்தின் நிமித்தம் பெத்லஹேம் விட்டு எங்கே போகிறாங்க? மோவாபிய தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப டிசாஸ்டர் நடக்குது. எல்லாமே அவங்க குடும்ப தலைவரை இறந்துடுவார். அந்த மகன்களும் 2 மகன்களும் இறந்துடுவாங்க. இப்போ 2 மருமகள்களும் அந்த மாமியார் மட்டும்தான்
ரிட்டர்ன் ஆவாங்க, பெத்லகேமுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. அதில் ஒரு மகள் திரும்பி போயிடுவான், இன்னொரு மகள் ரூத் என்ற மருமகள் மட்டும் திரும்பி வருவான். அவரை அந்த ரூத்தை மீட்கும் பொருளாக யார் பண்ணுறா? போவாஸ் என்றவர் மீட்கிறார். இதுக்கு போவாஸ் என்று யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார் அந்த போவாஸ். ரூத் நம்ம புறஜாதி, நம்மை போன்ற ஆட்களுக்கு அடையாளமாக இருக்கிறார். நாம் பாவத்திலிருந்து பரிதபிக்கப்படும் போது கிறிஸ்து நம்மை ரட்சித்தது போல ரூத் திக்கற்றவளாக இருக்கும்போது போவாஸ் அவளை மீட்டெடுக்கிறார். அந்த மக்லோனின் மனைவியாக இருந்த மோபியஸினை ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கு இன்றைய தினம் நீங்களே சாட்சி. அதாவது நெருங்கிய உறவினன். பழைய காலத்தில் என்ன இருந்ததுன்னா, சப்போஸ் ஒரு திக்கற்றவங்களை யாராக இருந்தாலும் நெருங்கிய உறவினன் அவளை மீட்கலாம். அதே போல் போவாஸ் ரூத்துக்கு நெருங்கிய உறவினனாக இருந்ததுனால அந்த சுதந்திரவாளின்னுவாங்க, ரூத்தை மீட்டெடுக்கிறார். ஆகவே இந்த இன்சிடென்ட் எங்கே நடக்குதுன்னா பெத்லகேமில் தான் நடக்கிறது. ஆகவே பெத்லகேம் ரட்சிப்பிற்கு முன்னடையாளமாக இருக்கிறது. கின்ஸ்மேன் ரெடிமர்னுவாங்க ஆங்கிலத்தில். இது ரட்சிப்பிற்கு முன்னடையாளமாக இந்த இடம் இருக்கிறது. அதான் பிளேஸ் ஆஃப் சால்வேஷன். ஃபஸ்ட்டு காரியம் பெத்லகேம். எதற்காக ஃபஸ்ட் கடவுள் பெத்லகேமை தேர்ந்தெடுத்தார். ரெண்டாவது காரியம் பிளேஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்டு அனாயிட்டிங், தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகிக்கின்ற இடம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை படிங்க. ஒன்று சாமுவேல் 16-12-13. ஓகே, தேங்க்ஸ். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். யாரை அழைப்பிச்சுக்கிறாங்க? தாவீதை அழைப்பிக்கிறாங்க. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவராக இருந்தால் அப்பொழுது கர்த்தர் இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அதாவது இயேசு கிறிஸ்து யாரை சவுல ராஜா ஸ்தானத்தில் தள்ளி விடுறாரு. அதற்காக இன்னொரு ராஜாவை தேடுறாங்க. அப்போ இந்த ஈசாயினுடைய மகன்களை ஒவ்வொருத்தவங்களாம் காட்டுறாங்க. அப்போ தாவீது மிஸ்ஸிங். தாவீதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. அவன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவனை அனுப்புகிறாங்க. தாவீதை செலக்ட் பண்ணி அங்கே யார் அபிஷேகம் பண்ணுறா? சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜாவாக. அங்கே அபிஷேகம் பண்ணுறார். அதுக்கு உடனே ராஜாவால், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ராஜா. ஆனால் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுகிறார். இது எங்கே நடக்குது? பெத்லகேமில் தான் நடக்குது. தாவீது பிறந்த இடம் இது பெத்லகேம். தாவீதோட கொள்ளுப்பாட்டி யார்? தாவீதோட கொள்ளுப்பாட்டி யார்? ரூத். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரூத் என்ற பேர் இருக்குது. அது ஜீனியாலஜியில் வரும். ரூத் என்ற பேர் ஜீனியாலஜியில் வரும். அதனால் கடவுள் பெத்லகேம் சாதாரணமாக தெரிந்தெடுக்கலை. அது ஒரு நோக்கத்தோடு தான். ஏன்னா ரூத் அந்த பிளேஸ் ஆஃப் சால்வேஷன் நடந்தது அங்கே தான். அது ரூத்தோட தாவீதோட பாட்டி ரெடீம் பண்ணப்பட்டது, ரட்சிக்கப்பட்ட இடம், அதாவது மீட்கப்பட்ட இடம் பெத்லகேம். அதுக்கப்புறம் தாவீது அவனுடைய பேரன், கொள்ளு பேரன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட இடம் இது பெத்லகேம். தாவீது ராஜாவாக இருந்தான். இயேசு கிறிஸ்து யார்? ராஜாதி ராஜாவாக பெத்லகேமில் பிறக்கிறார். ஆனால் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே தானே உள்ளே நுழையும் போது யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? ஆகவே வெளியிருந்து எவனோ ஒருத்தன் சொல்கிறான், ஆனால் உள்ளே இருக்கிற வேத பார்க்க செய்யறதுக்கு தெரியாத ஆச்சரியம்தான். அதனால் லூக்கா 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் இருக்கும், நிலைக்கும். ராஜாதி ராஜாவாக என்றென்றைக்கும் இருப்பார். இது ஒரு செகண்ட் ரீசன். இது முதலாவது பிளேஸ் ஆஃப் சால்வேஷன், இப்போ பிளேஸ் ஆஃப் செலெக்ஷன் அண்ட் அனாயிட்டிங். அடுத்தது ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு.
இன்னொரு அர்த்தம் இன்னொரு பேர் இருக்குது எதுக்கு பெத்லஹேமு, எப்பிராத்தா, ஃப்ரூட்ஃபுல்னு அர்த்தம், கனி நிறைந்தன்னு அர்த்தம், ஃப்ரூட்ஃபுல். ஓகே, எப்பிராத்தா. எதுக்காக இந்த ஹவுஸ் ஆஃப் பிரெட்னு அந்த இடத்துக்கு பேர் வந்துன்னா என்ன சொல்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு எந்த ஊரை சொல்லுவோம்? தஞ்சாவூரை சொல்லுவோம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். ஒருவேளை அங்கே அங்கே கோதுமையின் நெற்களஞ்சியம் எதுவாக இருந்தது? பெத்லஹேம். அப்படி வேத வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அங்கே நல்ல ஒரு ஃபெர்டைல் லேண்டு, அங்கே நிறைய கோதுமை பார்லிலாம் விளைஞ்சதாக சொல்கிறாங்க. அதனால தான் அப்பத்தின் வீடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கார்? ஜீவன் என்ன அப்பம்? ஜீவனுள்ள அப்பம். ஹவுஸ் ஆஃப் அதாவது அப்பத்தின் வீட்டில் யார் பிறக்கிறாரு? ஜீவனுள்ள அப்பம் பிறக்கிறார். எப்படி எவ்வளோ மேட்சாகுது பாருங்கள். ஆகவே ரட்சிப்பின் இடமாக இருக்கிறது, அன்னாயிட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகிக்கின்ற இடமாக இருக்கிறது, அப்பத்தின் வீடாக இருக்குது. அந்த அப்பத்தின் வீட்டில் ஜீவனுள்ள அப்பமாக அவர் பெத்லஹேமில் பிறக்கிறார். இப்போ முந்தின ஆதாமை கொண்டு ஒரு ஃபேமிலியை கடவுள் உருவாக்கினார். இப்போ பிந்தின ஆதாமை கொண்டு ஒரு ஃபேமிலியை உருவாக்குறார். பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஃபேமிலி உருவாக்கினாரா கடவுள்? ஃபேமிலி இருந்ததா? ஆனால் உருவாக்கினார். நான் என்னமோ இந்த டாவின்சி கூட பேசுகிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க, அது கிடையாது. கடவுள் பிந்தின ஆதாமை கொண்டு ஒரு ஃபேமிலி உருவாக்க. எந்த ஃபேமிலின்னு பார்ப்போம். முந்தின ஆதாம் படைக்கப்பட்டவன். இப்போ கம்பேரிசன் பார்ப்போம். முந்தின ஆதாம் படைக்கப்பட்டவன், பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டவர், உண்டாக்கப்படாமல், தெய்வத்தில் தெய்வமான ஜோதியில் ஜோதி உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர். அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். ஜனிப்பிக்கப்படுறதுனா என்ன, உண்டாக்கப்பட்டதுன்னா என்ன? சப்போஸ் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எனக்கு ஈக்குவலான குழந்தை, என்னுடைய ஹியூமனிட்டி அந்த குழந்தைக்கு இருக்குது. அதே போல் பிதாவானவர் ஒரு பிகட் ஜீசஸ் கிரைஸ்ட்னா பிதாவினுடைய டிவைனிட்டி யாருக்கிட்டே இருக்குது? இயேசு கிறிஸ்துக்கிட்ட, தேவனுடைய குமாரன்கிட்ட இருக்குது. நான் ஒரு பொருளை உருவாக்கணும்னா என்னுடைய ஹியூமன் தன்மை அந்த பொருளுக்கு இருக்காது. அது உண்டாக்கப்படுதலுக்கும் ஜனிக்கப்படுதலும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நான் ஒரு பொருளை உருவாக்குறேன், ஒரு மைக் இந்த பொருளை உருவாக்குறேன்னா இது ஒரு ஜட பொருள், அவ்வளோதான், என்னோட தாழ்ந்தது. ஆனால் எனக்கு பிறக்கிற குழந்தை எனக்கு ஈக்குவலானது இல்லையா? உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்படுவது. இனிமேல் அடுத்த இது பண்ணும்போது உணர்ந்து இது பண்ணிங்க. உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்படுறதுன்னு இதான் அர்த்தம். ஓகேவா? ஜன்மிக்கப்படுதுன்னா பிதாவுக்கு ஈக்குவலானவர். நமக்கு எப்படி குழந்தை பிறந்தால் நமக்கு ஈக்குவலான ஹியூமனிட்டி அவங்க அந்த குழந்தைகிட்ட இருக்கும். அதே போல் இயேசு கிறிஸ்து ஜனிப்பிக்கப்பட்டார்னா பிதாவுக்குடைய அவருடைய தன்மைகளாம் இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் இருக்குன்னு அர்த்தம். சரி, இவன் படைக்கப்பட்டவன், இவர் ஜனிப்பிக்கப்பட்டவர். அடுத்தது, ஆதாமுக்கு நித்திரை வர செய்தார். நித்திரை வர செய்து என்ன செஞ்சார்? விலாயிலிருந்து யாரை படைத்தார்? ஏவாளை படைத்தார். சரி, இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சார்? பிதாவானவன் சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். சரி, இப்போ நித்திரை தெளிஞ்சு எழுந்தும்போது ஏவாள் யாருக்கு கிடைச்சா? முந்தின ஆதாமுக்கு ஏவாள் கிடைத்தாள். ஜீவனுள்ள ஒரு ஏவாள் தனக்கு ஈக்குவலான ஒரு ஏவாள் கிடைக்கிறான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுறார். அவருக்கு யார் கிடைச்சது? சபை. கிறிஸ்துவுக்கு மணவாட்டி யார்? சபை. ஆதாமுக்கு மணவாட்டி ஏவாள், கிறிஸ்துவுக்கு மணவாட்டி சபை. ஆகவே எதை கட்டமைக்க இயேசு கிறிஸ்து வந்தார்? ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியை கட்டமைக்க. உலகப்பிரகாரம் ஃபேமிலி ஆல்ரெடி இருக்குது, பயாலஜிக்கல் ஃபேமிலி ஆல்ரெடி இருக்குது. அந்த பயாலஜிக்கல் ஃபேமிலி என்னவா கன்வெர்ட் ஆகணும்? ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக கன்வெர்ட் ஆகணும். அதை தான் செய்ய தவறினான். முதலாம் ஆதாம் என்ன கடவுள் எதிர்பார்த்தார். சப்போஸ் கடவுளுடைய திட்டத்தை அவன் நிறைவேற்றி இருந்தால் அவன் அப்பயே ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக மாறியிருப்பான். தேவனுடைய எதிர்பார்ப்பு தான். அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி பெருக பெருக தன்னை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை தேவன் அப்பயே கிடைத்திருக்கும். ஆனால் தவறியதனால தேவன் ஒரு மாற்று திட்டத்தை இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரிஜினல் திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. சரி, இந்த ஆவிக்குரிய குடும்பம் எப்படிப்பட்டது? இப்போ மாற்று திட்டத்தையும் அது நிழல் சொன்னோம் இல்லையா?
அது நிழல். மாற்றுத்திட்டம் வந்து ஒரு நிழல். இப்போ வந்து நிஜம் வந்துடுச்சு. எது வந்துச்சு? நிஜம், ஆவிக்குரிய ரியல் ஆவிக்குரிய குடும்பம், அதாவது சபை வந்துடுச்சு. சபை எப்படிப்பட்டது? கலாத்தியர் 3:7 படிங்க. முதல்ல வந்து ஆபிரகாம் பிரிச்செடுத்து ஆபிரகாம் சந்ததியார் தெரிந்தெடுத்தார். இப்போ கலாத்தியர் 3:7 படிங்க. ம் 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 இப்போ யார் ஆபிரகாமின் பிள்ளைகள்? உண்மையான ஆபிரகாம் சந்ததி இப்போ ஆபிரகாம் சந்ததியார் கிடையாது. இப்போ யார் உண்மையான ஆபிரகாம் சந்ததி? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே ஆபிரகாமின் சந்ததியார். நம் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஓகேவா? இது வந்து அது வந்து நிழல், இது வந்து நிஜம். ஓகேவா? நிஜம் வந்து ஆயிடுச்சு. பழைய ஏற்பாட்டில் அவங்க சந்ததியில் இஸ்ரவேல் ராஜ்யம் உருவாச்சு. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சந்ததியிலேருந்து தான் இந்த ராஜ்யம் உருவாச்சு, இஸ்ரவேல் ராஜ்யம் உருவாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் எந்த ராஜ்யம் உருவாச்சு? பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஈவன் யோவான்சனுடைய முதல் பிரசங்கமும் அதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஆகவே பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். ஆபிரகாமுடைய சந்ததியின் மூலம் இஸ்ரேல் ராஜ்யம், இந்த இஸ்ரேல் ராஜ்யம் இந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. இது வந்து நிஜமாக இருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் நிஜமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எப்படி ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களோ, இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், பிரதான ஆசாரியனாக இருக்கிறார், மகா பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறார். 3 விதமான அபிஷேகங்களும் அவருக்குள் இருக்கிறது. இதே போல் நம்ம எப்படி இருக்கோம்? அவர் ராஜாதி ராஜன், நம்ம யார்? ராஜா. அவர் பிரதான ஆசாரியன், நம்ம யார்? ஆசாரியன். அவர் மகாபெரிய தீர்க்கதரிசி யார்? நம்ம தீர்க்கதரிசி. இதைத்தான் சங்கீதம் 133 என்ன படித்தோம்? சங்கீதம் 133 மறுபடியும் படிங்க. சங்கீதம் 133 மறுபடியும் படிங்க. ம் 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 சரி, போதும். இப்போ வந்து ஆரோனுடைய அபிஷேகப்படும் பொழுது அவனுடைய தைலம் என்ன தாடிகளில் விழுந்து அங்கிகளின் மேல் இறங்குகிறது. இப்போ பிரதான ஆசாரியன் யார்? ஆரோன் வந்து அவன் ஒரு ஆசாரியனாய் பிரதான ஆசாரியனாக இருந்தான். அதற்கு ஈக்குவலாக இப்போ பிரதான ஆசாரியனாக இருக்கிறது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அபிஷேகிக்கப்படும் பொழுது அந்த அபிஷேகம் எங்கே இறங்குது? தாடிகளிலும் அங்கிகளிலும் இறங்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இறங்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் யார்? நம்ம தான். சபை தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த அபிஷேகம் நமக்கு இருக்குது. அவர் ராஜாதி ராஜானா நம்ம ராஜா, அவர் பிரதான ஆசாரியன்னா நம்ம ஆசாரியர், அவர் மகாபெரிய தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசி. அந்த 3 விதமான அபிஷேகங்கள் நமக்கும் பொருந்தும். அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வாழ்வத்தருடைய புண்ணியங்களை ஆவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஏற்கனவே இந்த அபிஷேகங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தான் கிடச்சிது. ராஜா வந்து எல்லோரும் ஆகிட முடியாது. ஒரு சில தாவீது, ஒரு சவுல், ஒரு யோசபாத், அந்த மாதிரி ஒரு சிலர் தான் ராஜாவாக ஆக முடியும். இப்போ வந்து நம்ம எல்லாருமே தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாக இருக்கிறோம். அப்போ வந்து இந்த சந்ததியார் மட்டும்தான், அதாவது ஆரோனுடைய சந்ததியார் மட்டும்தான் யார் ஆக முடியும்? ஆசாரியன் ஆக முடியும். வேறு யாரும் ஆசாரியனாக ஆக முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஆசாரியராக ஆகிறோம். அதே போல் தீர்க்கதரிசி, ஒரு சிலருக்கு தான் தீர்க்கதரிசி அந்த எதிர்காலத்தை சொல்லுகிற அந்த இதெல்லாம் இருக்கும். இப்போ தீர்க்கதரிசி டெஃபினேஷன் வேறு, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் ஆகிடும். அதாவது பக்தி விருத்தி உண்டு பண்ணுங்கள் தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாடு டெஃபினேஷன் படி பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறவன் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அபிஷேகமும் நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது. ஆகவே அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஷேகம் எதுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்கன்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதை அந்த ஈக்குவலாக, அந்த ஐக்கியத்துக்கு ஈக்குவலாக, அந்த அபிஷேகம் எதற்கு நேராக வழிநடத்துக்கு தான்? ஐக்கியத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. அந்த நீங்கள் அந்த மறுபடியும் அந்த இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை இன்பமானது. அது எது? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊட்டப்பட்ட தாடியில் வடிக்க தான் அவனுடைய அங்கியலுமே இறங்குமான நல்ல தைலத்துக்கு ஈக்குவல் பண்ணுறார். அப்போ நம்ம அபிஷேகம் எதுக்கு லீட் பண்ணணும்? ஐக்கியத்தை, நமக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்திற்கு அது லீட் பண்ணணும். சரியா? ஓகே. அதுக்கு அடுத்தது ஹவுஸ் ஆஃப், அதுபோல் கிறிஸ்துவ ஹவுஸ் ஆஃப் பிரெட், இவர் வந்து பிரெட் ஆஃப் லைஃப் இருக்கார் இல்லையா, அதுவும் ஐக்கியத்தின் நேராக தான் லீட் பண்ணுது. இப்போ 1 கொரிந்தியர் 10:16-17 இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள அப்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்பத்தை பிட்டு நம்ம இப்போ பகிர்ந்து கொள்ளும்பொழுது என்ன நடக்குது? 1 கொரிந்தியர் 10:16-17 வசனங்கள் படிங்க. இப்போ வந்து நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. அதாவது அவருடைய சரீரத்தை நாம் பிட்டு சிம்பாலிக்க நம்ம இது பண்ணும்பொழுது நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை அறிக்கையிடுகிறோம். அதாவது முதலாவது ரட்சிக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு எதற்கு நேராக வழிநடத்துகிறது? அபிஷேகத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. அந்த அபிஷேகம் எதற்கு நேராக வழிநடத்துகிறது? ஒருமைப்பாட்டுக்கு நேராக, அது ஐக்கியத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. அந்த ஜீவ அப்பத்தை நாம் பங்கு கொள்ளும்போது அதுவும் எதுக்கு நேராக வழிநடத்துகிறது? ஐக்கியத்திற்கு நேராக வழிநடத்துகிறது. ஆகவே யோவான் 17:23 மறுபடியும் படிங்க. யோவான் 17:23 இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு, பிதாவோட ப்ரேயர் பண்ணும்போது அவர்கிட்ட அவர் இப்படி சொல்கிறார், இந்த காரியங்கள்லாம் எதுக்காக? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினுள்ளாக இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களில் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களையும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டுகொள்கிறேன். எப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாக ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அப்படி நமக்குள்ள ஐக்கியம் இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிக்குள்ளே அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். இந்த உலகப்பிரகாரமான ஃபேமிலிக்குள்ளும் அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலர் 2:42 அதாவது முதல் சபை உருவானப்போ அந்த எழுதப்பட்ட வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணியதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம்ன்றது வேத வார்த்தையில் தரித்திருந்தாங்க. அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அதுக்கு ஈக்குவலண்டாக என்னது? அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணியதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். சபையினுடைய முக்கிய நோக்கம் என்ன? சபைக்கு எதுக்காக வரும்? ஐக்கியம் தான். ப்ரைம் வந்து ஐக்கியம் தான். ஆராதனை நம்ம பழகிட்டோம். ஆராதனை வந்து பை ப்ராடக்ட் தான். மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த சர்ச் வந்து ஐக்கியம். நீங்கள் ஒருவரில் அன்பாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ப்ரைம் ஃபோக்கஸ் 80% ஃபோக்கஸ் வந்து எதில் தான் இருக்கணும்? ஐக்கியம் தான். மீதில் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட். ஓகேவா? சரி. இப்போ வந்து அந்த இதெல்லாம் எப்படி பழைய ஏற்பாட்டில் நிழல் வந்து இப்போ எப்படி நிஜமாச்சுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து எப்படி நம்ம இப்போ பெத்லகேமாக மாற்றுறது? ஓகே, பெத்லகேமில் 3 காரியங்களை தியானித்தோம் இல்லையா? ரட்சிப்பு, அபிஷேகம் மற்றும் ஹவுஸ் ஆஃப் பிரெட்னு இது பண்ணல. இப்போ வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு வர்றது? சரியா? ரட்சிப்பு, ஒவ்வொருவரும் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஃபஸ்ட்டு பேசிக், வெரி பேசிக், மனம் திரும்பி கிறிஸ்துவை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? பயாலஜிக்கல் இல்லைன்னா வெறும் பயாலஜிக்கல் ஃபேமிலியாக தான் இருப்போம். ஆதாம் உருவாக்கின ஃபேமிலியா, கிறிஸ்து உருவாக்கின ஃபேமிலியா? ஆதாம் உருவாக்கின ஃபேமிலி வெறும் பயாலஜிக்கல் ஃபேமிலி. பயாலஜிக்கல் ஃபேமிலிக்கும் விலங்குகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. விலங்குகள் தேவனை தேடுமா? தேடாது. தேவனோட ஐக்கியமுள்ளவர்கள், தேவனுடைய ஜனங்கள் தான் யாரை தேட முடியும்? தேவனை தேட முடியும். எப்போ நம்ம தேவனை தேடுவோம்? ரட்சிக்கப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் நமக்குள் வரும்போது தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக
மாற முடியும். நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, அதை மட்டும் ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பெத்லகேமை மாற்றுறதுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே அபிஷேகம் தானாக வரும். எந்த அபிஷேகம்? இந்த ராஜாவின் அபிஷேகம், ஆசரித்த அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம் எல்லாமே நமக்குள் வரும். ரெண்டாவது காரியமும் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். ரெண்டாவது காரியம் வந்துச்சுன்னா மூணாவது காரியம் என்னது? ஹவுஸ் ஆஃப் பிரெட். நமக்குள்ள ஐக்கியம் பெருகும். கனிறைந்த வாழ்க்கைக்கு அது வழிவகுக்கும். நம்ம குடும்பத்திலையும் ஐக்கியம் காணப்படும், சபையிலையும் ஐக்கியம் காணப்படும். அதாவது இந்த பயாலஜிக்கல் ஃபேமிலி ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக மாறணும். ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, அதாவது குரூப் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி தான் என்னது? சர்ச்சு. மறுபடியும் சொல்கிறேன், பயாலஜிக்கல் ஃபேமிலியாக இருக்கும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக மாறுறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி எல்லோரும் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி ஒன்றாகும்போது நம்ம என்னவன் கால் பண்ணுறோம்? சர்ச்சுன்னு கால் பண்ணுறோம். அந்த சர்ச்சினுடைய ஆக்டிவிட்டி என்ன? ஏற்கனவே நிறைய பயாலஜிக்கல் ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மறுபடியும் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக கன்வெர்ட் பண்ணணும். இது சர்க்கிள் சுற்றி வரும். மந்தையில் சேராத அநேக ஆடுகள் உள்ளது. அந்த ஆடுகள்லாம் பயாலஜிக்கல் ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்கள ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியை கன்வெர்ட் பண்ணி எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும்? சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். இது ரெண்டும் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? கிங்டம் ஆஃப் காடு ஹெல்ப் பண்ணுது, பரலோக ராஜ்யத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியும் சர்ச்சும் சேர்ந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? கிங்டம் ஆஃப் காடுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம், ஐக்கியமுள்ள குடும்பம், இதுதான் ஹவுஸ் ஆஃப் என்னது? பெத்லகேமாக மாற்றுவோம். அதனால் நம்முடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது? முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறோமா? குடும்ப அங்கத்தினர்களோட சபை அங்கத்தினர்களோட ஐக்கியம் காணப்படுகிறதா? கனி நிறைந்த வாழ்க்கை காணப்படுகிறதா? எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆவிக்குரிய காரியங்களுக்கா, உலக பிரகாரமான காரியங்களுக்கா? இது ஃபஸ்ட்டு எங்கே நடக்குதுன்னா, அடுத்த ஜென்ரேஷன் இப்போ நம்ம ஜென்ரேஷன் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த ஜென்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக வர வைக்கிறது யாரோட கடமை? நம்முடைய கடமை. நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் பிரிஞ்சு போகும்போது அவர்கள் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக இருக்கணும் என்றது அவங்கள மாற்றுறது யாருடைய கடமை? பெற்றோருடைய நம்ம கடமை. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை துணை தேடும்போதே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வாழ்க்கை துணை தேடும்போது நம்முடைய மனசில் என்ன இருக்குது? பணம், பொருள், அந்தஸ்து இருக்கா? இல்லை ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் இருக்கணும், அந்த வாழ்க்கை துணைக்கு ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் இருக்கணுன்ற மோட்டிவ் இருக்கா? நீங்கள் எந்த மோட்டிவில் பண்ணுறீங்கன்றது கடவுள் பார்த்துட்ருக்கார். ஒருவேளை வெளியே நீங்கள் சொல்லாத இருக்கலாம். நீங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை தேடும்பொழுது எந்த மோட்டிவில் நீங்கள் தேடுறீங்க? பொண்ணு மாப்பிள்ளை எந்த மோட்டிவில் நீங்கள் தேடுறீங்க? எந்த மோட்டிவில் தேடுற மாதிரி கொடுத்துருவார். ஸ்பிரிச்சுவல் மோட்டிவில் தேடிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பார். அந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக மாறும், அபிஷேகப்பட்ட குடும்பம் மாறும், ஐக்கியமுள்ள குடும்பம் மாறும். ஆனால் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுலையாவது நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாம் முதல் கோணல் முற்றிலும் கோணலாக தான் மாறும். நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கலாம், எனக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், இப்படிப்பட்ட பொண்ணு வேணும், அதெல்லாம் வச்சுருக்கலாம். எல்லாத்துலையும் எதில் வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் மட்டும் யூ கேனாட் காம்ப்ரமைஸ், யூ கேனாட் அஃபோர்ட். இன்றைக்கி கம்மியாக சம்பளம் வாங்கலாம், நாளைக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்கலாம். இன்றைக்கி 1 லட்சம் சம்பளம், நாளைக்கு கம்மியாக கூட சம்பளம் வாங்கலாம். திஸ் நாட் ஏ மேட்டர், அது மேட்டர் கிடையாது. பட் எது மேட்டர்? ஸ்பிரிச்சுவல். நீ ரட்சிப்பாயோ இல்லை, அவள் ரட்சிக்க வைப்பாயோ இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் தான் பைபிள் சொல்லுது. வி கேனாட் அஷ்யூர். இல்லை கல்யாணம் பண்ணிட்டா மாறிடும், அதெல்லாம் இந்த இதுவும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணும்போது அவர் ஸ்பிரிச்சுவலில் கரெக்டாக இருக்கணும். இதை பண்ணும்போது தான் நம்ம அடுத்த சந்ததியை என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொண்டு வர முடியாது. இதனால தான் இதை செய்ய தவறினால்தான் ஃபாரினில் என்ன நடக்குது? எல்லாமே நாத்திகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போலாம் ஒரு காலத்தில் இங்கே மிஷினரி அனுப்பி கொண்டிருந்த தேசங்கள்லாம் இப்போ எல்லாம் மாறிட்டுருக்கு. அங்கே உள்ள சர்ச்செல்லாம் பப்ஸாக மாறிட்டுருக்கு, பப்ஸாக ரெஸ்டாரண்ட்டாக எல்லாம் போய் மாறிட்டுருக்கு. எதனால்? அடுத்த சந்ததியை அவர்கள் வளர்ப்பதற்கு அந்த தவறிவிட்டார்கள். நம்முடைய சந்ததியை ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக வரணும்னா, இந்த ஃபேமிலியை பெத்லகேமாக பெத்லகேமாக கட்டமைக்கப்படணும்னா நாம்
அந்த அவர்களுக்கு துணையை தேர்ந்தெடுப்பதில் முன்மாதிரியாக அந்த என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸை முன்வைத்து தேடுதலாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் இது பண்ணுவோம். அதாவது ரட்சிப்பு இருக்கிறதா, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறதா, ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக, அபிஷேகப்பட்ட குடும்பமாக, ஐக்கியமுள்ள குடும்பமாக நாம் மாறுவோம். நம் வீட்டை பெத்லகேம் ஆக்குவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கடைபிடிக்க கிருபை செய்வராக. ஜெபம் செய்வோம். அன்பிலே பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேட்ட செய்திக்காக உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் எங்களுடைய வீடு ஒரு பெத்லகேமாக மாற கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக காணப்பட கிருபை செய்வதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலம் உமது அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஐக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வெறும் பயாலஜிக்கல் ஃபேமிலியாக இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக நாங்கள் காணப்பட கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக இந்த பயாலஜிக்கல் ஃபேமிலியை ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியாக கன்வெர்ட் பண்ணுகிற வல்லமை சத்துவத்தை எங்கள் ஒவ்வொருக்கும் தந்து வழிநடத்துவதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. சபையை ஆசீர்வதித்தருளும். இந்த ஸ்பிரிச்சுவல் குடும்பங்கள் உள்ள சபையாக மென்மேலும் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையிலும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.